டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சர்மா. உங்களுடைய நண்பர் சாணக்கியா கருத்து கணிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 22% தமிழக வெற்றிகளுக்கு ஆதரவு, நாம் தமிழருக்கு 7 அப்படின்னு இருக்காரு. இந்த 22 தாக்கு பிடிக்காது, அது கற்பனை ஓட்டு. நாம் தமிழர் 8.2 எடுத்தது உண்மை. இப்போ விஜய் 0% இருக்கிறது தான் உண்மை. களமண்ணி வரும்போது சீமான் 17% வாக்கு எடுப்பார். விஜய் களத்துக்குள்ளே நிற்பாராங்கிறதே டவுட்டு. களத்துக்குள்ளே நிற்கிறதுக்கே உறுதி சொல்லாத ஒருத்தரை அவர் வச்சு எடுக்கிறாருன்னா அவருக்கு பிஸ்னஸ் வேணும். சாணக்கியா இதை பார்க்கணும், வியூஸ் வேணும், அவருக்கு தொழில். என் தம்பிக்கு தொழில் வளரட்டு. பாண்டே இதில் மாறுபாடு இருந்தாலும் பல விஷயங்களில் ஒன்றானவன் பாண்டேயும் நானும். அதனால் பாண்டேக்கு வாழ்த்துக்கள். கணிப்பில் ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கு, அவருடைய சாய்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் நாம் தமிழரை விட தமிழக வெற்றிகளுக்கு அதிக வரவேற்பு இருக்கு. இன்எலிஜிபிள் விஜய் கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டார், நின்றுட மாட்டார். நீர்க்குமிழி, மின்னல், காளான், சீமான் பெர்மனன்ட் லீடர். இங்கே போலரைசேஷன் தான் வரும். அந்த போலரைசேஷனில் சீமான் பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அது தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டுகள், அருந்ததிர் ஓட்டுகள் ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. கன்னடமும் அந்த பாடல்களில் தமிழ்லேருந்து பிறந்தது தான் பிறமொழிகளுங்கிறத கலைஞர் எடுத்துட்டாருன்னு சொல்கிறாரு. அது அந்த பிறமொழியாளர்கள் ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆனாலும் பரவாயில்லன்னு பண்ணுறாரு. சீமானுக்கு அரசியல் பிறமொழியாளர்களை ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் பண்ணுது. அதை பற்றி சீமான் கவலைப்படலை. ஆர்எஸ்எஸ் பாணியில் தான் அது பண்ணுறாரு. வராத ஓட்டை பற்றி கவலை இல்லை, வர்ற ஓட்டு வரட்டுன்னு ஆர்எஸ்எஸ் பாணியில தான் பண்றாரு. இல்ல, இந்த கருத்து கணிப்பு அவரும் பார்த்திருப்பார்ல. இந்த கருத்து கணிப்பெல்லாம் நிற்காது. போலரைசேஷன் வரும். போலரைசேஷன்ல விஜய் நின்றுட மாட்டாரு, களத்துக்குள்ள நின்றுட மாட்டாரு. களத்துல சீமான் கிங்கு. விஜய் களத்துக்குள்ள இறங்க மாட்டாரு. அலைக்கு பாய்ந்தவன் என்னைக்கு கடல்ல நீச்சல் அடிச்சுக்கிட மாட்டான். அதனால தான் தொழிலுக்காக ரங்கராஜ் பாண்டே வச்சுட்டாரே தவிர சீமான் கிளாரிட்டியோட 234ங்கிறாரு. விஜய் கிளாரிட்டி இல்லாம நிக்கிறாரா, ஓடுறாரா? அவர் நிக்கவே மாட்டாருங்கிற இடத்துக்கு நகர்றீங்களா? கிளாரிட்டி இல்ல விஜய்ட்ட, கிளாரிட்டி இல்ல. சீமான்ட்ட கிளாரிட்டி இருக்கு. உங்களுக்கு மனச்சாட்சி இருக்குது. அவருக்கு தொழில். கிளாரிட்டி இல்லாதவரையும் கிளாரிட்டி உள்ளவர் கூட இணைச்சி வச்சு எடுப்பார். அது அவர் விருப்பம். விஜய்கிட்ட கிளாரிட்டி இல்லாதது தான் சீமானுக்கு பலம். விக்கிரவாண்டி களத்தில் வன்னியரா பறையரா போலேஷன் வரும்போது களத்தை விட்டு வேடிக்கை பார்த்து ஓடினவர் விஜய். அதில் கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தாரு. என்ன நடந்தது? இதே பாண்டேக்கள் இதெல்லாம் என்ன சொன்னாங்க? விஜய்க்கு 1 கோடி ஓட்டு இருக்குது, 1 கோடி ஆன்லைன் ஓட்டு இருக்குது, விக்கிரவாண்டியில் 50,000 ஓட்டு இருக்குது. நான் ஒருத்தன் தான் சொன்னேன், போலரைசேஷன் தான் நடக்கும். திமுக 55% மேலே வருவாங்க, டாக்டர் ஐயா 25க்கு மேலே வருவாங்கன்னு சொன்னேன். திமுக 63 எடுத்தாங்க, டிஎம்கே டாக்டர் ஐயா 29 எடுத்தாங்க. சீமான் போலரைசேஷனில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பழைய ஓட்டை தாண்டலைன்னா சீமானுக்கு எதிரிகளை அடிச்சிருவாங்கன்னு சொன்னேன். சீமான் 1% ஓட்டு தான் 36% எடப்பாடி ஓட்டுலேருந்து எடுத்தார். அதனால தான் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு ஆதாரத்தோட சொல்கிறேன். என் தம்பி ரங்கராஜ் பாண்டே இதை சொல்லுவாரா? என் தம்பி அவர் என்ன சொல்றாரு? அடுத்து அதிமுக ஆட்சி கருத்து கணிப்பு வருதுங்கிறாரு. அதை தூரத்தில் சர்மா, இந்த உண்மையை சொல்லுவாரா? தம்பி, நான் களத்தில் இருந்து வரேன், போலரைசேஷன் நடக்கும்னு சொல்கிறேன். இதே விஜய லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் விக்கிரவாண்டியில் அடித்து துரத்தல்ல. நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததுக்கு ஒரு நாதி என்னன்னு சீண்டல்ல விஜய. போலிங் அதிகமாச்சு, திமுகவுக்கு போலிங் அதிகமாச்சு, நோட்டாவுக்கு முன்னோட ஓட்டு குறைஞ்சிது. அண்ணனும் தம்பியும் சார்ந்தா உதயநிதியான்னு கேட்ட சீமானுக்கு 36% அதிமுக நிற்காத போதும் 1% ஓட்டு தான் கூடிச்சு. அதே சீமான் அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு ஆட்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி பழனி பாபாவை புகழ்ந்து, திப்பு சுல்தானை புகழ்ந்து, தடா ரஹீம் பிரச்சாரம் பண்ணி, சீமானிசம் பண்ணி, பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுன்னு அந்த போல்னஸாக நின்னதுக்கு 16% ஓட்டு விழுந்தது. அது தமிழ்நாடு அளவாக அந்த 16 இருக்குன்னு சத்திரியன் குருமூர்த்தி இந்திய அளவு அரசியல் அனுபவம் கொண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. அவருக்கு வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுன்னு ஒருத்தன் போல்டா சொல்லிட்டாங்கிறத அவர் அதை பொழுது சொல்கிறாரு. நானும் சொல்கிறேன், சீமான் களத்துக்குள்ள தமிழ் பிறமொழியாளர் போலரைசேஷன், தேவேந்திர குல வேளாளர் பறையருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோ போல்ட்னஸ் இருந்தால் பல்லர்களே பாண்டியர்கள், நாயக்கர் ஆட்சி காலத்தில் நிலங்களை இழந்த பல்லர்களே பாண்டிய மன்னர்கள் வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இசைக்கு ராஜா அவனே என் தம்பி தான். அவன் பிரச்சனை பண்ணும்போது பசும்பொண்ணுக்குள்ளே போய் நிற்கக்கூடிய சீமானுக்கு போல்ட்னஸ் எவ்வளோ பெருசு. மீண்டும் உறுதியாக சொல்கிறேன்,
மோடி பிரதமர்னு விழுந்த 18% வாக்கில் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற பெருந்தலைவர் காமராஜ் 35 to 40% வாக்கு இறக்கும் தருவாயிலும் வச்சிருந்த தலைவரோட அந்த வாக்காளர்களின் குடும்ப வாரிசுகள் வாக்கு தான் இந்த 18% இருக்குது. ஈரோடு களத்துக்குள்ள அண்ணாமலை காலி பண்ணுறதுக்கு பாஜக பண்ணதோட விளைவு இந்த 18% பெரும் பகுதி திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இது பெரியார் மண்ணில் பெரியார் மண்ணுங்கிறதுல போல்ரைஸ் ஆகி சீமான் வந்து இந்த 18க்குள்ள 8-10 ஓட்டு சீமானுக்கு தெளிவாக வரும். அது மட்டும் இல்லை, 2024 தெளிவாக ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டான்னு முடிவெடுத்த எடப்பாடி பல்டிசாமி ஆயிட்டாரு, தன் நிலைப்பாட்டிலேருந்து மாறிட்டாரு. சீமான் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடத்தை தூக்கி போடுங்க, இங்கே ஆதி தமிழர்களுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றுன்னு என் மக்களை தூக்கி போடக்கூடியவங்க இந்த ஆக்கிரமிப்பை தூக்கி போடுங்கன்னு கூட்டணி வேண்டான்னு துணிச்சலாக நிற்கிறாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். விஜய் பிரேவ் இல்லை, இன்னும் 210 நிற்க போறேன்னு சொல்லது கூட துணிச்சல் இல்லாத விஜயை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஓட்டுகள் அல்டிமேட்டாக சீமானுக்கு வந்து சேரும். சீமான் இதில் பெரிய பூஸ்ட் ஆவார். இவர் ரங்கராஜ் பாண்டேயில் எல்லாரும் விஜயை பேஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய இது களத்துக்குள்ளே நிற்கக்கூடிய துணிச்சலாக 234 போடக்கூடிய சீமானுக்கு சாதகமாக வரும். கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருந்த ஒரு விஜய் போலரைசேஷனை பயந்து விக்கிரவாண்டிகளை களத்துக்குள்ளே வராமல் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் நல்ல லெஃப்ட் ஹேண்டில் தள்ளிவிடப்பட்ட ஒரு விஜய், நல்ல களமாக இருந்தும் ஈரோடு கிழக்கில் வராத ஒரு விஜய். அவர் அலைக்கு பயந்தவன் கடலில் குளிச்சுவிட மாட்டான். 214 கேண்டிடேட் போட்டுவிட மாட்டார். முழுக்க வியாபார கூட்டம், பச்சுவந்தி கூட்டம். 214 கேண்டிடேட் அவரால் போட முடியும்னு சொல்ல முடியாத அளவுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாரு. சீமான் கிளாரிட்டியோட இருக்கிறாரு. கிளாரிட்டியோட கரேஜியஸாக இருக்கும் மக்கள் நிற்பாங்க. இது வந்து சீமானுக்கு லாபம். இது ரங்கராஜ் பாண்டேக்கு புரியும். இந்த கருத்து கணிப்பு உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். இதை ப்ரூவ் பண்ண முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது. இதை தூரத்துக்கு போடுங்க. சீமானை பற்றி 8% வருவார் நான் தெளிவாக அடித்தேன். இவர் சுமன் ஸ்ரீராமன் 2 வருவாருன்னா ஏன் 8 வருவாருன்னு சொன்னா, திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள். யாரை சொல்றாரு? எடப்பாடியாரையும் ஸ்டாலினையும் சொல்லலை, எம்ஜிஆரையும் கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் சொன்னார். அப்புறம் பிரேவ் ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டுக்கு தான் ஓட்டு. சீமானுக்கு தான் அந்த துணிச்சல் இருக்குது, அந்த மிலிட்டன்சிக்கு தான் ஓட்டு. விஜய் அந்த மிலிட்டன்சி இல்லைன்னும் மக்களோட இல்லைன்னும் நீர்க்குமிழி காணல் நீர் அது களத்துக்குள்ளே கால் வைக்கிறதுக்கே அச்சப்படக்கூடியவர்னு சொல்லும்போது அந்த விஜய் மையமாக வச்சு உருவாக்கப்படக்கூடிய ஓட்டுகளும் இவன்தாயா ஹீரோ, இவன்தாயா லீடர்னு சீமானுக்கு வரும். இதுதான் நடக்கும், பொறுத்திருந்து பாருங்க. அதான் சீமான் ஒரு பிரேவான லீடர், ஹீரோவாகவும் இருக்கார் அரசியலில் அப்படிங்கிறீங்க. விஜய்க்கு அந்த பிரேவ் இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து விஜய்க்கு அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்களே. திமுகவை எதிர்க்கணும்னா நம்ம கூட வந்துருங்க, என்டிஏக்குள்ளே வந்துருங்கன்னு சொல்லி நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு, கடம்பூர் ராஜு சொல்கிறாங்க, ஆர்பி உதயகுமார் கூட கடந்த நாட்களுக்கு முன்னாடி அவருமே சொல்லியிருந்தார். அப்போ என்டிஏக்குள்ளே விஜயை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல 2 தலைவர்களும் ரொம்ப மும்முரமாக இருக்காங்களே. அந்த இடம் விஜய்க்கு அவங்க வேல்யூ பண்ணுறாங்கங்கிறது உண்மை. என் கருத்து வேறவா இருந்தாலும் அவங்க வேல்யூ பண்ணுறாங்கன்னு தான் உண்மை. ஒருத்தர் அதிமுகவின் முக்கிய தலைவர் கடம்பூர் ராஜு, இன்னொருத்தர் பாஜகவின் நியமன தலைவர், எல்லாமே நியமன தலைவர் தான் அங்கே இவர் நயனார் நாகேந்திரன். 2 பேரும் விஜயை மதிக்கிறதுக்கு விஜய்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அவங்க மதிக்கிறாங்க. அந்த வேல்யூ என்ன எவ்வளோ கொடுக்குறாங்கங்கிற போது கொடுக்கும்போது தான் தெரியும். அப்போ களத்தில் வந்து சீமான் மாதிரி நிற்க முடியாதுங்கிறது தெளிவாகுது. சீமானை கேட்டாருன்னா உடனே மூஞ்சில் அடித்தாலும் அடிப்பார். அவர் சிந்தினது நீரை நிறுத்தினது தப்பு, போர் அக்கப்போராக இருக்குது, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, என்ன பண்ணாங்க அவங்கள மக்களை சிவிலியனை கொலை பண்ண அந்த ஆட்களை கொண்டுட்டீங்களா, ஏன் இது பண்ணுறீங்கன்னு வாங்கி அடிப்பார் சீமான். அப்போ அவர்கிட்ட போய் நயனார் போய் நின்னா உடனே உங்களோட இதுவே ஃபெயிலியர்னு சொல்லுவார். அவர்கிட்ட போய் கடம்பூர் ராஜு நின்னாருன்னா வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்பார். ஜெயலலிதா கொள்ளக்காரியும் பாரு, கடைஞ்சடிச்ச ஊழல் பெருச்சாலியும் பாரு, எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலி சாராயவர்களை கல்வி தந்தை ஆக்கினார்னார். ஸோ அவர்கிட்ட அதை போய் கேட்க முடியாது. மீண்டும் மீண்டும் அவர் தனிச்சு நின்று பெரிய ஜம்பு அடிப்பாருங்கிறத தடுக்கிறதுக்கு பலரும் சதி திட்டத்தோடு கூட்டணி போகிறாங்கன்னு சொன்னதுனால தான் கருணாநிதி அண்ணா பெருந்தகை எனக்கு உடன்பாடு இல்லை. அதில் வந்து அதிமுக கூட்டணி தானே, எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் தெளிவாக இருக்கிறாரு, உறுதியாக இருக்கிறாரு. இது சீன மூங்கில் மாதிரி பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், இதில் பெரிய ஜம்ப் கிடைக்குன்னு இருக்கிறாரு. அந்த ஜம்புக்கு விஜயை பற்றி கூட்டணி போகக்கூடிய விஜயை பற்றியும் பேசி சீமானுக்கு உரம் சேர்க்குறாங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ திமுகவில் சல்மாக்கும் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர் சிவலிங்கம் அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ எஸ்ஆர் சிவலிங்கம்ங்கிறவர் கொங்கு வட்டாரத்தை சேர்ந்தவர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸ்டாலின் கலைஞரை விட சுருடான லீடர், பலமுறை சொல்லிட்டேன். இதில் தலித் கிறிஸ்தவரான
பறையர் கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன். பட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் அப்பர் லேயர் ஃபேமிலியில் உள்ளவங்கன்னு நினைக்கிறேன். காஸ்ட் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி ஒரு எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார்ட்ட கேட்கும்போது அவர் பறையர் கிறிஸ்தவருங்கிறத சொன்னார். ஸோ அது வந்து சமூகநீதி பார்வையிலும் ஆன் மெரிட்டு ஒரு இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டியில் மெரிட்டோரியஸாக வர்றவர் ஆன் மெரிட் அவர் வாங்குறாரு. கிறிஸ்தவருங்கிறதும் ஒரு இதில் சீமான் விஜயோட அந்த அரசியலுக்கும் ஸ்டாலின் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. 80% மேலே கிறிஸ்தவர்களும் 90% மேலே முஸ்லீம்களும் விழுந்தாலும் ஸ்டாலின் வந்து நம்ம சான்ஸ் எடுக்காண்டாம், ஒரு கிறிஸ்தவருக்கும் ஒரு முஸ்லீமும் கொடுக்கணும்னு அவங்க சல்மா அவரை கொடுத்துருக்காரு. லாயலிஸ்ட்டு சல்மா ஒருக்கா ஏதோ எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். லாயலிஸ்ட்டு வருவாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது லாபி பண்ணி வாங்கியிருக்க மாதிரி தெரியல. லாங் டேர்மா 25 வருஷமா கட்சியில் எஸ், அந்த லாயலிட்டிக்கு ஸ்டாலின் வந்து ரிவார்ட் பண்ணியிருக்காங்க. இது முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லும்போது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிராக போட்டாலும் சான்ஸ் எடுக்காண்டானே அவங்களுக்கு பிரதித்துவம் கொடுத்துருக்காப்புல. அப்போ மோடிக்கு பார்லிமெண்ட்டுக்கு வாக்களித்தவங்க சட்டமன்றத்துக்கு நமக்கு வாக்களிப்பாங்கன்னு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. அந்த கணக்கின் அடிப்படையில் தான் 2014-16 நடந்தது. மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், சமூக இழிவை சந்தித்த தலைவர்கள். அவர் நீச்சி இழிவான சாதியை சேர்ந்தவன். இந்த மாதிரி மோடி சந்தித்த சமூக இழிவுகளை கற்பாக இருந்து காளான் சாப்பிட்டு கலர் ஆகிட்ட அப்பா யார் அம்மா யார் முன்னோர்கள் யாருன்னு மோடி சந்தித்த அதே சமூக இழிவுகளை தமிழ்நாட்டுக்குள்ளே கலைஞரும் சந்தித்தவர் தான். அதே மாதிரி ஜாதிய ரீதியாக ஒரு தலைவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சிக்கும் போது ஆளாக கண்டிச்சவன் நான், தவறு எந்த ஜாதியும் பண்ணுறதுன்னு. இப்போ அதே தலைவர் தம்பி ஸ்டாலின் இருக்கிறார். மாற்றம் தான் எல்லாமே. ஸோ அந்த ஒரு நாணயத்தின் இரு பக்கமாட்டு மோடியும் ஸ்டாலின் இருக்கக்கூடிய பட்சத்தில், மோடியும் கலைஞரும் இருக்கக்கூடிய பட்சத்தில் 2016 மோடி தலைமைக்கு விழுந்த வாக்கில் 6% கலைஞர் தலைமைக்கு விழுந்தது. ஸோ மோடி தலைமைக்கு விழுந்த வாக்கும் தன் பக்கம் வருங்கிறதையும் கருத்தில் கொண்டு சிறிய எண்ணிக்கை ஜாதியான உடையார் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்துவதன் மூலமாக பாராளுமன்றத்தில் மோடிக்கு போட்ட ஒரு சாரார் வாக்கு தன் தலைமைக்கு அசம்பிளிக்கு வரும்னு ஸ்டாலின் கணக்கிடுறாரு. அந்த கணக்கை ஸ்டாலின் தெளிவாக துல்லியமாக பண்ணுறதுனால தான் பொன்முடி இந்துக்கள் மனசை புண்படுத்தும் போது அவரை ட்ராப் பண்ணணுங்கிறத ஒரு என்னோட இதை வெளிப்படையாக நான் வச்சேன், எல்லா ஊடகங்களையும் வச்சேன். பொன்முடியை ட்ராப் பண்ணாருன்னா ஸ்டாலின் வந்து மோடி தலைமைக்கு விழுந்த வாக்குகள் வந்து ஒரு பகுதி தனக்கு வரும்னு உணர்றாரு. என்னோட பார்வை ஒரு பகுதி சீமானுக்கு போகும், ஒரு பகுதி தான் எடப்பாடிக்கே வரும்னு நான் கருதுறேன். அதான் இப்போ நீங்கள் எடப்பாடின்னு சொன்னனால எனக்கு ஒரு ஞாபகம். இப்போது சேலத்தை குறி வச்சு ஸ்டாலினோட கணக்கு இருக்கிறதா தெரியுது. ஒன்று செல்வகணபதி மாவட்ட செயலாளர் இருக்கார், ராஜேந்திரன் அமைச்சராக இருக்கார், இப்போ எம்பி நம்ம இவருக்கு 3 மாவட்ட செயலாளர்களையும் எம்பவர் பண்ணியிருக்கிறாரு. செல்வகணபதி லோக்சபா என் நண்பர், அவர் பிற ஜாதிகள்ட்டையும் ஆதரவு கொண்டு ஒரு நல்ல ஆர்கனைசர். அன்னைக்கு வாழப்பாடி ராமமூர்த்தி அவரால் தான் தோக்கடிக்க முடிஞ்சது. அப்போவே சொல்லுவார் காட்ஸ் கிஃப்ட்னு. நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு சொல்லக்கூடிய நண்பர். நான் அன்றைக்கி ஃபுல்லாக அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். அதிமுக பாணியில் என்ன வேணும் துரைசாமின்னு தான் கேட்டார். ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஐ ஹாவ் டு செட்டில் மை ஸ்கோர் வித் வாழப்பாடி ராமமூர்த்தி. டாக்டர் ஆட்ட எனக்கு டிக்கெட் தர இருந்தவர்கிட்ட திருச்செந்தூரில் வன்னியனுக்கு டிக்கெட் கொடுப்பானா, நீங்கள் ஏன் செங்கல்பட்டில் நாடாருக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு என்னை காலி பண்ணவர். அதனால் அவரை காலி பண்ணுறதுல என்னோட நோக்கம் கரும்புதுங்கிற வேலை தான், கூலி வேண்டான்னு அவர் கூட இருந்து பல விஷயங்களை ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி ஹெவியாக உள்ளவர். நான் களத்தில் இருந்து படித்த ஆர்கனைசிங் சப்ஜெக்டை வேணால் இன்னொரு நாள் அதை பெருசாக சொல்கிறேன், என்னென்னலாம் சொன்னேன், என்னெல்லாம் அவர் பண்ணாருங்கிறது பெரிய இது. அன்னைக்கு வாழப்பாடி ராமமூர்த்தியை செல்வகணபதியால் தான் தோற்கடிக்க முடிஞ்சது. அந்த சாதனையை படைச்சார். அவர் மாவட்ட செயலாளர், லோக்சபா எம்பியாக இருக்கிறாரு. பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் ஒரு சாஃப்டான வன்னியர், எங்கள் ஒரு டென்னிஸ் மாதிரி. அப்போ பிற ஜாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வன்னியர். அவர் வந்து மாவட்ட செயலாளர், அமைச்சராக இருக்கிறாரு. உடையார் இவர் சிவலிங்கம், அவர் மாவட்ட செயலாளர், ராய்சபா இருக்கிறாரு. 3 மாவட்ட செயலாளரையும் ஸ்டாலின் எம்பவர் பண்ணியிருக்காரு. காரணம், சேலத்துக்குள்ளே ஃபைட் பண்ணணும், ஜெயிக்கணும். சேலத்துக்குள்ளே கழிஞ்ச 21 தோத்த இடத்துக்குள்ளே ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். இது ஜெயலலிதா பாணி அரசியல். தோத்த இடத்துல ஸ்டேட்டஸ் கோயிஸ்டாக விட்டுட்டு போகாமல் அங்கே சேஞ்ச் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்கான வியூகங்களை ஸ்டாலின் பண்ணுறாரு. அந்த வியூகத்தின் ஒரு கூறு தான் மோடி பிரதமரின் விழுந்த ஓட்டை ஸ்டாலின் முதல்வர்னு கொண்டு வரதுக்கான ஒரு தன்மையும் சிவலிங்கம் நாமினேஷனில் இருக்குது. இபிஎஸ் வந்து ஆலோசனை வச்சுருக்காரு இங்கே அதிமுக தலைமை அலுவலகத்தில். அப்போ அடுத்து அந்த 2 சீட் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது குறித்தும் விவாதிக்கப்படும் சொல்லி ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு. அந்த 2 சீட்டு கூட்டணி கட்சிக்கு எதுவும் இருக்கா, இல்லை 2 சீட்டுமே அதிமுகவை எடுத்துக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. என்டூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ்ன்னு பிரேமலதா மேயர் அதை எதிர்பார்க்குறாங்க.
பொறுமை கடலின் பெரிதுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எடப்பாடிகிட்ட இருந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் இருக்குது. ஆனால் எந்த வருஷங்கிறது கிளாஸிஃபை பண்ணலை. 25 உள்ள இதுதானாங்கிறது கிளாஸிஃபை பண்ணலை. ஆனால் இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து அதில் போட்டியிட முடியாமல் ராமதாஸுக்கு பயந்து ஒதுங்கின சூழ்நிலையிலும், அதில் 29% வாக்கெடுத்து 2வது பாமக வந்த சூழ்நிலையிலும் அவர் பாமகவுக்கு பெரிய வெயிட்டேஜ் கொடுக்குறாரு. அவரோட பர்சனல் பொலிட்டிக்ஸ் ஆட்டு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு பாமகங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. வட தமிழகத்தில் பாமக வந்து அடிஷ்னல் ஓட்டில் சீட் கன்வர்ஷனுக்கு அவருக்கு பெரிய இதாட்டு ஃபியூச்சரிஸ்டாக பார்க்குறாரு. 24 அவர் நின்ன சூழ்நிலை. அவர் கூட 35,000 ஓட்டு மட்டுமே உள்ள கிருஷ்ணசாமி ஒரு கூட்டணி, வாக்கை பெருசாக நிரூபிக்காத எஸ்டிபிஐ ஒரு கூட்டணி. இதுக்கிடையில் அவங்களுக்கு கூட்டணியாக வந்தது கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியை பயன்படுத்தி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் தான். அப்போ அன்னைக்குள்ள சூழ்நிலையில் 2021 ஒரு ஜாதிக்கு இன்றைக்கும் பிரேமலதா அம்மையாரை நான் பாராட்டுறேன். அந்த லேடி பெண் அரசியல்வாதிக்கு இந்த துணிச்சல் எந்த ஆண் அரசியல்வாதிக்கும் இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுங்கிற நியாயத்தை துணிச்சலாக கேட்ட ஒரு ஆளுமை உள்ள தலைவி பிரேமலதா அம்மையார். அது அவருக்கு அன்னைக்கு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு பெரிய இடர்பாடாக வந்தது. அப்போ கலத்தி விட்டுட்டாரு. அதற்கு பிறகு வேற சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் 5 சீட்டு கொடுத்தாரு. இப்போ அவரோட பார்வை வந்து டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருக்கிறதுனால தேமுதிக கொடுப்பாராங்கிறது ஒரு சந்தேகம்தான். நெசசிட்டி தான் கொடுக்கணும். அரசியலில் இம்மீடியட் பெனிஃபிட்டு தான் அரசியலில் முக்கியம். லாங் டேர்ம் ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுனா உண்டு, அல்லது இல்லை. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராமிஸ் தான் ராஜ்யசபாங்கிறது. அதை பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ அவருக்கு பாமக முக்கியமானதாக இருக்காங்க. ஆனால் பாமக அவர்கிட்ட கிளைம் வச்சது மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்க சட்டமன்றத்தில் இது வந்து சீமான ஒரு ஆப்ஷனாக காட்டி இவர்கிட்ட ரொம்ப டஃப்பாக பார்கெயின் பண்ணணும். எப்படி மோடி சீமான ஆப்ஷனை காட்டுவாருன்னு நாம் சொன்னதின் விளைவாட்டு 20% ஓட்டை கொண்டு பாஜக அணிக்குள்ள எடப்பாடி வந்துட்டாரோ, அதே மாதிரி டாக்டர் ஐயாவும் சீமான ஒரு ஆப்ஷனுங்கிற அதை நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். டாக்டர் ஐயாவும் 2 இண்டிகேஷனை காட்டிட்டார். அந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்து மாநாட்டில் சீமான் பாராட்டு கொடுத்ததும் பட்ஜெட்டை கொடுத்ததும் இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ டாக்டர் ஐயாவுக்கு இது அசம்பிளிக்குள்ளே நாம் நுழையணும், 29 அமைச்சராகணுங்கிறதான் அவருக்கு இருக்குது. ஏன்னா வெறும் ராஜ்யசபா அன்னைக்கு லோக்சபாவில் மெஜாரிட்டி இல்லாத கட்சியால் ராஜ்யசபா எம்எல்ஏ போய் ராஜ்யசபா உறுப்பினராக போய் வேலைக்கு ஆகாது, எந்த பிரயோஜனமும் ஆகலை. என்ன ஆச்சு அன்புமணிக்கு? ஸோ அவர் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ இந்த சூழ்நிலை எடப்பாடி ஒற்றை தலைமையாக 2 சீட்டுமே அவரை முடிவு பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு அதிமுகவுக்கு முடிவு பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது அவருக்கு லாபம் சாதக பாதத்தை பார்த்து அவர் அதை முடிவு பண்ணுவார். 2 அன்னிசியம் பர்சனை கூட முடிவு பண்ணிடுவார். ஒரு 4 லிஸ்ட் வந்திருக்கு. அதில் ஜெயக்குமார், இன்பதுரை, ராஜசத்யன், விந்தியா, இவங்க 4 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 பேரும் ப்ராபபிள்ஸ் தான், பாசிபிலிட்டிஸ் உள்ளவங்க தான். கோகுலேந்திராவும் யாதவ் சமுதாயம் சார்பாக அவங்களும் ஒரு ப்ராபபிள் தான். என்ன பண்ணுறாருங்கிறத பொறுத்து பார்க்குறோம். இது அவர் தான் முடிவு பண்ணுவார். நான் அதில் அவர் சமர்த்தர், கில்லாடியான அரசியல்வாதி தான், இல்லைன்னு நான் சொல்லலை. நம்ம சசிகலா அம்மையாரை கிராக்டவுன் பண்ணும்போதே மோடிக்கிட்ட சொன்னது, விட்டா ஆல் இண்டியா லெவலில் நமக்கு எதிராக அரசியல் பண்ணுவார் ஐயா எம் நடராஜங்கிறதான் சொன்னோம். அதே மாதிரி சாமர்த்தியம் சாதுரியம் இதில் எல்லாத்திலுமே சிறந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. அவரும் அவருடைய சாதனையை சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு தேர்வு இருக்கும். எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே